இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன தேள் கொட்டி இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் எந்த ரியாக்ஷனும் இல்ல. வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களுக்கு கால் பண்ணது நான் தான். பாருங்க, அங்க சிலையே இல்ல. என்னம்மா சொல்றீங்க? இதோ கண்ணுக்கு முன்னாடி சிலை இருக்கு. சார், அது அம்மனோட சிலையே இல்ல, எல்லாரையும் ஏமாத்துறாங்க. அங்க சிலையா உட்கார்ந்து இருக்கிறது அண்ணாமலை. என்ன சம்மந்தி அம்மாவா? இது தெரியாமையா சக்தி வாய்ந்த அம்மன்னு காலெல்லாம் விழுந்து கும்பிட்டேன். நடக்கிறத பார்த்தா கண்டிப்பா நம்மள அசிங்கப்பட போறாங்க. அண்ணாமலை, அண்ணாமலை, என்னாச்சு அண்ணாமலை? எங்க பாரு சாமி, என்னாச்சு? தெரியலையம்மா, நல்லாதாம்மா இருந்தாங்க, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்கம்மா. ஐயோ அண்ணாமலை, அண்ணாமலை. அம்மா ஏழுமா, இது போதுமா, அதான் கடிச்சிருக்க ஐயோ போலமா. அண்ணாமலை, இப்ப என்னங்க பண்றது? அண்ணாமலை பாருங்க சார், இப்படிதான் அடிக்கடி ஸ்கிரீனை மூடி மூடி வச்சுக்கிறாங்க. கேட்டா நல்ல நேரம் கெட்ட நேரம் நம்ம கிட்டே கதை விடுறாங்க. சார், எந்த கோயிலா இருந்தாலும் சம்பிரதாயப்படி அபிஷேகம் முடிஞ்சு புடவை மாத்துறது வழக்கம். அதனாலதான் திரைய மூடிட்டாங்க. சார், நம்பாதீங்க சார், எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க. நீங்க கொடுத்தது பழமையான சிலைன்னு அது திருட பாக்குறாங்க. சாமி, இது கொஞ்சம் கொடுங்கம்மா. அண்ணாமலை, அத்தை, சிலை எடுத்துட்டு வந்தாச்சு. அண்ணாமலை, அண்ணாமலை, இங்க பாரு. அண்ணாமலைய தேள் கொட்டிருச்சுமா. ஐயோ அம்மா, அம்மா. பயப்படாதீங்க, அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது. சார், எங்களை நம்புங்க. உங்க சிலை பத்திரமா தான் இருக்கு. கும்பாபிஷேகம் வரைக்கும் சிலைய பாதுகாத்து பத்திரமா ஒப்படைக்க வேண்டியது அண்ணாமலையோட பொறுப்பு. அம்மா, அண்ணாமலை, அத்தை, உங்ககிட்ட சொன்ன மாதிரி சிலையை கொண்டு வந்துட்டோம்.